அருமையான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காணொளி வழியாக பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு காத்திடுவார் கிருபையால் என்று சொல்லி ஒரு பக்தன் இனிமையாய் பாடுகிறார். இந்த பாட்டு அந்த பக்தன் பாடும் பொழுது அந்த இடமெல்லாம் கண்ணீர்னால் நிரம்பும். ஏன்னா யாருமே இல்லாத ஒரு மனுஷன் நான் வந்து நிற்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்ய ஒரு கரம் இருக்குதான்னு சொல்லி அந்த பாடலை கேட்கிற அந்த மக்கள் எல்லாரும் கண்ணீர் வடிப்பாங்க. இவன் இப்போ முதற்கொண்டு அந்த பக்தன் அந்த பாடின பாட்டு நம்ம எடுத்து கேட்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷம் சமாதானமாக இருக்கும். ஏன் அந்த ஒரு தேவ மனுஷன் அவளுக்கு ஆண்டவருக்காக அவர் செய்த தியாகத்தின் நிமித்தம் அவர் அந்த பாடலை பாடும் பொழுது தேவ பிரசனம் இறங்கி வருகிறது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரமும் வரும் பொழுது நம் ஆண்டவரோடு நெருங்கி சேரும் பொழுது ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்முடைய காரியங்களும் நமக்கும் நம்மளை வேதனைப்படுத்துகிற காரியங்களையும் விடுவித்து நமக்கு நன்மை செய்து நம்மளை கனப்படுத்தி நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்தி நிறுத்துவார். சரிங்களா? சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் சோர்ந்து போகிற காரியமாக இருக்குது, மனம் அடிந்து போகிற காரியமாக தான் இருக்குது. ஆனால் நம்ம எதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. சரிங்களா? நம்ம இந்த நாளுக்கென்று தேவன் கொடுத்த வேத வாக்கியத்தை எடுத்து வாசிப்போமா? எரேமியாவின் புஸ்தகம் 1:8 அதன் கடைசி பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஒரு சின்ன கதையை வைத்து சொல்லுவேன். ஒரு நாட்டுல 2 நாட்டுக்கு போர் நடக்குது. அந்த 2 நாட்டுக்கு போர் நடக்கும் பொழுது ஒரு நாட்டு ராஜா திடீர்னு உள்ள போர் நடத்தினதுனால எல்லாரையுமே கொன்று புதைச்சிட்டாரு. ராஜா முதற்கொண்டு கொண்டுட்டாரு. இப்போ ராஜாவுடைய கடைசி பையன் மட்டும் இருக்கிறான். அவனை என்ன செஞ்சாலும் ஒரு விவசாயி அவனை கொண்டு வந்துட்டான். நைஸா கொண்டு இது பண்ணி அவன் பிள்ளையோட வளர்க்கலாம்னு சொல்லி வச்சுட்டான். ஆனா அது என்ன ஆச்சுன்னா அது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ராஜாவுடைய கடைசி வாரிசு உயிரோடு இருக்கிறான், என்னைக்கானாலும் நம்மளுடைய சிங்காசனத்துக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லி அவன் ஆளை விட்டு அனுப்பி அந்த பிள்ளையை கொல்ல சொல்லி சொன்னா. 2 பிள்ளைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்களுமே ஒரே வயசு ஒரே மாதிரி இருக்காங்க. அந்த அந்த விவசாயினால விவசாய நிலத்துல உழுத வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணதுனால அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட் ராஜ்ய தோரணை இந்த மாதிரிலாம் இல்லாதபடி சாதாரணமாக இருக்கும். அந்த பிள்ளைய அப்பா அப்பான்னு தான் இவனை கூப்பிடுது. அதனால ராஜ சபையில ரொம்ப இதாயிட்டு அவன் கடைசியாக ஒரு வார்னிங் கொடுத்தான். உன் பிள்ளை யாருன்னு சொல்லு, ராஜ வாரிசு யாருன்னு சொல்லு. உன் பிள்ளைய நீ எடுத்துக்கோ, நான் ராஜ வாரிசை மட்டும் கொன்றுவேன், நீ இந்த பூமியில இந்த இடத்துல வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இல்லைன்னா நான் 2 பிள்ளைகளுமே கொண்டு போட்டுருவேன், உன்னையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். உடனே அவன் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு பிள்ளை இதாயா ராஜா பிள்ளை, இது ஏன் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த பிள்ளை கதறுது, எப்பா எப்பா எத்தனை வருஷம் நம்ம கையை காலையும் பிடிச்சி கதறி இருக்கிற என்னைய பிள்ளை இல்லையேன்னு சொல்றீங்கன்னு சொல்லி இது பண்ணான். அதனால அவங்க யார் இது பிள்ளை வாயை பிடிச்சாங்க, தலையை துண்டா வெட்டினாங்க. தலையை மட்டும் துண்டா வெட்டல, முதல்ல அவன் கையை காலையும் தனித்தனியா வெட்டி அந்த வேதனை துடிக்க அவன் தலையை அடிச்சு கொண்டிருக்காங்க. அப்படியே கொண்டுட்டாங்க. வெளியே வந்தான். நீலாம் ஒரு அதாவது அந்த மக்கள் இருப்பாங்களா, மக்களை யாரும் கொள்ளல, ராஜா அந்த சேவகர்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்காங்க. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? ராஜ வாரிசை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, நீ இப்படி பண்ணிட்டியேன்னு சொல்லி அவனை குற்றப்படுத்தினாங்க. எல்லாவற்றையும் அவன் சகிச்சான், தனக்காக எல்லாவற்றையும் சகிச்சான். ஒரு வயது வந்தது, அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுத்தான். அந்த அவனுக்கு ராஜாவுடைய பையனே காட்டி கொடுத்ததுனால அவனுடைய பையனை அந்த ராஜ அரண்மனையில போருக்கு கற்றுக் கொடுக்க உதவி செஞ்சாங்க. அவன் நல்ல போர்க்கலையில கற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் அவன் ஒரு நாள் சொன்னான், எப்பா நீ என் பிள்ளை கிடையாது, நீ ராஜாவுடைய பிள்ளை, என் பிள்ளைய நான் உனக்கு பலியா கொடுத்து உன்னை நான் மீட்டு எடுத்திருக்கிறேன். அதனால அந்த ராஜ்யத்தை மீட்கும் பொறுப்பு உன் கருத்துல தான் இருக்கு. இந்த மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, இந்த மக்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க, அதனால நீ தான் அந்த பிள்ளைகளை காப்பாற்றணும். இவ்வளோ நாளும் போர் எல்லாத்தையும் நீ கற்றுக்கிட்ட, இனி இந்த நாட்டில் நான் ராஜா இருக்காங்கன்னா ராஜாவுக்கு அகேன்ஸ்டா சிலவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து நீ போருக்கு போய் நீ ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா. நான் அழுதுட்டானா, என்னைய காப்பாற்ற உங்க சொந்த பிள்ளையவே நீங்க இழந்தீங்களா ஐயா? அப்பா நான் உங்களுக்காக அந்த ராஜ்யத்தை மீட்டு கொண்டு வருவேன், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்காக நான் செய்வேன்னு சொல்லி அதே மாதிரி போனா அந்த ராஜ்யத்தை அவன் மீட்டு தன்னுடைய மக்களுக்கு எல்லாரும் விடுதலை வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருந்தாங்க. யாரெல்லாம் தப்பு இது இந்த காரியம் தப்புன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் புகழத்தக்க அளவுக்கு இவ்வளவு பெரிய தியாகமா, இந்த அளவுக்கு அன்பு வச்சியா,
தன் நாட்டு மீது இவ்வளவு அன்பு வச்சியா அப்படின்னு. நம்ம யார் மீதாவது அன்பு அளவுக்கு அதிகமாக வச்சிருந்தோம்னா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வோம். சொந்த ரத்தத்தையே நம்ம சிந்துவோம், சொந்த காரியங்களையும் நம்ம அவர்களுக்காக செய்வோம். ஏன்? அவர்கள் மீது வைத்த அன்பு எப்படியாவது ஒரு நாள் என்னிடத்தில் திரும்ப வந்து விட மாட்டார்களா? இதே ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார், என்றாவது ஒரு நாள் என்னுடைய அன்பை புரிந்து நீ என்னிடத்தில் வந்துட மாட்டாயான்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து நிற்கிறார். நீ வந்து நம்ம கூட தான் இருக்கிற, நீ நினைக்கிற நீ பாவம் செஞ்சுட்ட, விழுந்து போயிட்ட, அதனால நான் உன்னை விட்டு போகிறேன்னு நீ நினைக்கிற. ஆனா சொல்லுறார், நான் உன்னை இனி பாவம் செய்யாதபடி உன்னை காத்தும் கொள்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ மட்டும் வந்துரு, வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், நீ மட்டும் போதும். உன்னுடைய ஐஸ்வர்யமும் எனக்கு எந்த இதுவுமே வேண்டாம், எனக்கு நீ மட்டும் போதும், நீ என் கூட வந்துரு. என்னால் இதுக்கு மேல வேதனையை தாங்க முடியல, இதுக்கு மேல என்னால் துக்கத்தை தாங்க முடியல, உனக்காக நான் ரத்தத்தையே சொன்னேன், உன் மேல உள்ள அன்பு நிமித்தம் நான் எல்லா காரியத்தையும் செய்தேன். மனுஷங்க இனி என்னெல்லாமோ சொன்னாங்க, இதெல்லாம் அப்படி இப்படி தேராத கேஸு அப்படி இப்படின்னு. ஆனாலும் இதுவரைக்கும் என்னெல்லாமோ நடந்துட்டுது, உண்மைதான். அதாவது துணிகரம் என்றால் என்ன அவ்வளோத்துக்கு போயிட்டு, ஆனாலும் நான் என்னோட நேசிக்கிறேன், என்னோட மீது அன்பா இருக்கிறேன், நீ என்னோட வா, நம்ம இசைந்து இருப்போம். ஆண்டவரும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நீ செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கப்படுகிறேன், நீ ஏதாவது செய்து என்னிடத்தில் ஓடி வந்துரு, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஏதாவது செய்திரு, நான் உனக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறேன், நீ எனக்காக என்ன செய்தாயின்னு சொல்லி ஆண்டவர்களை பார்த்து கேட்கிறார். அன்று நான் உன் கூட இருக்கிறேன், நீ எனக்காக என்னப்பா செஞ்ச, ஊழியம் செஞ்சியா, இல்லை ஆண்டவர் குறித்த அற்புதம் செஞ்சியா, ஜெபிச்சியா, ஒன்றுனா கேட்கிறாரு. நீங்க எல்லா காரியத்தையும் செய்ய. ரத்தம் சிந்தி மீட்ட தெய்வம். ஒரு மனுஷன் ஒருத்தனுக்காக ரத்தம் சிந்துதான்னா கண்ணீர், அவங்க சொல்றாங்க, சிலவங்க சொல்லுவாங்க கண்ணீர் வடிச்சாலே அவன் உண்மையா நேசிச்சிருக்கான், உண்மையா அன்பு செய்றான். ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்துடைய வேதனையை துடிக்க துடிக்க அவன் பண்ணியிருக்கான். எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அதே போலதான் மீது அன்பு வைத்தது நிமித்தம் அந்த காரியங்கள் எல்லாம் செய்திருப்பாங்க என்று செய்திருக்கிற. நீங்க ஆண்டோடைய அன்பை புரிந்து ஆண்டருக்காக எழும்பும் பொழுது ஆண்டர் உங்களுக்காக எழும்புவார். ஆண்டர் உங்களுக்கு உதவி செய்யப்படி நான் ஜெபிக்கட்டுமா? அன்பு தகப்படி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற நானுமே இந்த பிள்ளைகள் எந்த காரியத்திற்காக உங்களுடைய பாதத்தை நோக்கி வந்திருக்கிறாங்களோ, எந்த காரியத்திற்காக உங்களுடைய பாதத்தில் நின்று ஜெபிக்கிறார்கள், அந்த காரியங்களை வாய்க்க பண்ணி ஆசீர்வதித்து உயர்த்தி நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற தகப்பனே. கிறிஸ்து இயேசு நன்மையினால் முடிசூற்ற தெய்வமானவனே, இயேசு என்னும் அதிகாரமுள்ள நாமத்தில் நன்மையினால் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லுங்க ஏசப்பா, காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லுங்க ஏசப்பா. காத்து கொண்டு வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும் எல்லாமே நன்மையாய் மாறுமானவனே. எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமானவனே. ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க. யாராவது வீட்டில் வியாதி படுக்கையிலிருந்து வேதனைப்பட்டிருந்தா அந்த பிள்ளையை தொட்டு சுகமாக்கி ஆசீர்வதித்து எழுப்பி நிறுத்துவீராக என்று சொல்லி ஜெபிக்கிற. இருதயத்தில் உண்டான காயங்கள், இருதயத்தில் உண்டான வேதனைகள் எல்லாவற்றையும் மறக்கும்படி தாவீது சொன்னான், தேவனுடைய வேதனை மறக்கும்படி பண்ணினான். அதே போல வாழ்க்கையில உண்டான வேதனை மறக்கும்படி நீங்க பண்ணுங்க. சபை யோசேப்பு சொன்னா போல, யாக்கோபு சொன்னது போல என்னுடைய வேதனை மறக்கும்படி தேவன் பண்ணினார். அதே போல செய்யுங்க சப்பா. பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, காத்துக்கொண்டு வழிநடத்துங்க. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிற. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கார். ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க, காத்துக்கொள்வார், உங்களை பலப்படுத்துவார். God bless you.